ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய புத்தாண்டு 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா, நாளைக்குள்ள நாளான்னைக்கு பிறக்கிறது. அந்த புத்தாண்டில் எந்த ராசிக்காரர் எந்த தெய்வத்தை சேவிச்சா அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில். அது உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது டெய்லி ராசி பலன் படிக்க வேண்டியதில்லை. என்னடா அது நம்மளுக்கு வாழ்க்கை இப்படியே இருக்க, இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மன வேதனை இருக்கவங்க இப்போ நான் சொல்கிற பதிவை நல்லா கவனமாக கேளுங்க. அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரக்கூடிய 2025 அதில் எந்த ராசிக்காரா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். அதாவது மிதுன ராசிக்காரா இருக்கா இல்லையா, அவள்லாம் ராதையுடன் உள்ள கிருஷ்ணர், ராதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணர் படம் கிடச்சிதுன்னா வாங்கின்னு உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போதோ காத்தால குளிச்சுட்டு எழுந்து அந்த பூஜை ரூமில் அந்த படத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த வருஷம் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. மிதுன ராசிக்காரா ராதையுடன் உள்ள கிருஷ்ணர். அடுத்தது கடகராசிக்காரர்கள், ஆயில்யம் பூசம் இவெல்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு கடக ராசி வரும். அந்த ராசிக்காரா யசோதையுடன் உள்ள கிருஷ்ணர், யசோதையோட கிருஷ்ணரை குழந்தையாக இருப்பார். அந்த கிருஷ்ணர் அந்த படம் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன்லலாம் இப்போ பசங்களுக்கு தெரியுது இல்லையா, கூகுளெலாம் போனால் டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபோட்டோ வரும், அதை கூட வச்சுங்க. அதை டெய்லி ஃபோனில் கூட ஒரு இதுவாக வச்சுட்டு அடிக்கடி கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகக்கூடிய வருஷமாக இது அமையும். அதுக்கப்புறம் சிம்மராசிக்காரர் மலையை தூக்கி காக்கும் கிரீடம் தரிஷ்ண கிருஷ்ணர். அதாவது கிருஷ்ணர் மலையை தூக்கி பிடிச்சிட்டார் இல்லையா, அந்த கிருஷ்ணர் படம் எங்கேயாவது கிடைக்கிறதா பாருங்கள். இல்லை ஃபோனில் கொடுத்தீங்கன்னா போட்டு தருவோம், எல்லாம் இந்த நெட் சென்டர்லாம் போனீங்கன்னா போட்டு தருவோம். அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு சிம்மராசிக்காரர்கள் மலையை தூக்கி மக்களை காக்கும் கிரீடம் தரித்த கிருஷ்ணர் அப்படின்னு போட்டிருக்கான். அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் தனது மனைவியுடன் உள்ள கிருஷ்ணர், தனது மனைவியோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை கன்னிராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணிங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாபாரம் செய்யும் வகையில் உள்ள கிருஷ்ணர். ஏதாவது துலாபாரம்னா எடைக்கு எடை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி துலாபாரத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணர் இருப்பார், எதிரே யாருன்னா துலாபாரம் போடுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை அந்த துலாபாரம் எடையே இருக்குது இல்லையா, அந்த எடையில் கூட ஏதோ ஒரு கோயிலில் இது பண்ணுறாங்கன்னா அதை கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 2025 இந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கணும், கஷ்டங்கள்லாம் தீரணும், கவலைகள்லாம் தீரணும்னு சொல்லி துலா ராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணிங்க. அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். அதாவது காளிங்கன்னு சொல்லி ஒரு நாகம் இருந்தது, அந்த நாகத்தை அடக்கி அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடினார் இல்லையா, அந்த கிருஷ்ணரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையிலே ஒரு திருப்பி போடும், உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்பி போடும். இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறி திருப்பி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கடுத்தது தனுசு ராசி, மூல நட்சத்திரம் அவளுக்கெல்லாம் தனுசு ராசி வரும். அந்த தனுசு ராசிக்காரா தேரோட்டும் கிருஷ்ணர் சாரதியாக இருந்தார் இல்லையா, தேரோட்டம் சாரதியாக, அந்த கிருஷ்ணரை வச்சிங்க. உங்களுக்கு ஏற்படுதான வறுமைகளை ஓட்டம், தரித்திரங்களை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர் ஓட்டுற கிருஷ்ணரை வச்சு பிரார்த்தனை பண்ணிங்க. அப்புறம் மகர ராசிக்காரா மாடு மேய்க்கும் கிருஷ்ணர், அவரை பிரார்த்தனை பண்ணிங்க. மகர ராசிக்காரா மாடு மேய்க்கும் கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிங்க. என்ன சுவாமி எல்லாம் கிருஷ்ணராகவே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேறு சிவபெருமானோ முருகனோ எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு பழைய காலத்து புக்கில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது. அந்த புக்கு, அதாவது எங்கள் தாத்தா முன்னோர்கள் வச்சு இந்த புக்கிலேருந்து படிக்கும்போது இந்த மாதிரி குரோதி வருஷம், போன 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரோதி வருஷத்தில்
இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கான் அப்படின்ற அந்த புக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து உங்களுக்காக சொல்கிறேன். இது எல்லாரும் பயனடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவளுக்கு உண்டாதான அந்த கிருஷ்ணர் இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக கிருஷ்ணர் தான் நம்மளுடைய கவலைகளை தீர்க்கணும். ஒரு குழந்தையாவோ வந்து எப்படி கிருஷ்ணரை வந்து இந்த மாயாஜாலம்லாம் பண்ணி யசோதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலோ அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாவோ ஒரு வகையில் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த 2025 எல்லாருக்கும் இந்த புது வருஷம் சிறப்பாக அமையணும். கிருஷ்ணருடைய அருளால் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். குழந்தை இல்லாதவாளுக்கு மெயினாக சந்தான பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகள் தடைப்பட்டுட்டே வரும். நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பெண் கிடைக்கலன்றா. அவள் கண்டிஷன் பெண் வீட்டுக்காரா போடுற கண்டிஷனை எங்களால் தாழ முடியல அப்படின்றா. அதனால் அவள் பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அப்பாக்கள் அவளும் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் அவளும் பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த வருஷத்தில் 2025 கிருஷ்ணருடைய அருளால் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அவள் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. அந்த பிரிஞ்சிருக்க தம்பதிகள் வந்து திரும்பி மனக்கசப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கி அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு நீங்கி ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை நடத்தணும். இந்த அப்படி ஒரு வழி வகையை இந்த 2025 பண்ணி தரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் அடம் பண்ணுற குழந்தைகள்லாம் இந்த வருஷம் கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிட்டா அடமெண்ட்டு எனக்கு இதுதான் வேணும் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது உடைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவக்கார பசங்களாக இருக்குதுங்க இந்த காலத்து பசங்க. அந்த கோவம்லாம் நீங்கி கிருஷ்ணருடைய அருளால் ஒரு சாந்தம் உண்டாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களோடு நிறைவு பெறேன். நன்றி, வணக்கம். வசுதேவ சுதம் தெய்வம் கம்சசானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நன்றி, வணக்கம்.